அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்வைஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன அஷூர் பண்ண போறோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட் குழி எடுக்க போறாங்க. எல்லா குழியும் பாறை வந்துருச்சாங்கிறத அஷூர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா 30-55 வடக்கு பார்த்த சைட்டு. அதை இன்னைக்கு மார்க்கிங் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். இவர் தான் நம்ம மேஸ்திரி தண்டபாணி. ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண ஆரம்பித்தோம். தென்கிழக்கு சரியாக வருது, தென் மேற்கும் 30 அடி சரியாக வருது, வட கிழக்கு அதுவும் சரியா வருது. ஆனா வட மேற்கு பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச் கம்மியா இருக்கு. அதான் நம்ம மேஸ்திரி கண்டுபிடிச்சாரு. இதுதான் சார் நமக்கு 2 இன்ச் கம்மியா இருக்குது. 2 இன்ச் கம்மியா வருது. டோட்டல் 2 ஒன்று அவங்க இவங்க நினைச்சிட்டாங்களா? நம்ம சைட் பிளானை இன்ஜினியர் சேகர் கொண்டு வந்திருந்தாரு. அப்புறம் நம்ம மேஸ்திரி தண்டபாணி அண்ட் அவங்க ஹெல்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம சைட்டுக்கு மார்க்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் காலம் வருங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே தான் காலம் வரப்போகுது. அந்த பாக்ஸஸ் எல்லாமே கிளியராக மார்க் பண்ணிட்டாங்க. பேஸ்மெண்ட் குழி பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சாச்சு. அதில் ஒரு சில குழி பார்த்தீங்கன்னா 3 அடி தான் எடுக்க முடிஞ்சுது, ஒரு சில குழி 4 அடி எடுக்க முடிஞ்சுது. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி, அதாவது வட மேற்கு அண்டு வட கிழக்கு இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழி வந்து 3 அடி தான் எடுக்க முடிஞ்சுது, ஏன்னா பாறை வந்துடுச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா பின்னாடி தென்கிழக்கு தென் மேற்கு அந்த சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 அடி வரைக்கும் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இந்த பாறை வர ஆரம்பிச்சது. மூணு அடி தான் இருக்குது. இதில் பாறை வந்துருச்சு, ஃபுல்லாக பாறை. இதுவும் பாறை மாதிரி தான் தெரியுது. இதுவும் பாறை. பாறை பேஸ்மெண்ட் குழி பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சாச்சு. அதில் ஒரு சில குழி பார்த்தீங்கன்னா 3 அடி தான் எடுக்க முடிஞ்சுது, ஒரு சில குழி 4 அடி எடுக்க முடிஞ்சுது. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி, அதாவது வட மேற்கு அண்டு வட கிழக்கு இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழி வந்து 3 அடி தான் எடுக்க முடிஞ்சுது, ஏன்னா பாறை வந்துடுச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா பின்னாடி தென்கிழக்கு தென் மேற்கு அந்த சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 அடி வரைக்கும் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இந்த பாறை வர ஆரம்பிச்சது. மூணு குழி பார்த்தீங்கன்னா 3 அடியே ஸ்டாப் பண்ணிட்டோம், பாறை வந்தனால. அதை மறுபடியும் போய் செக் பண்ணி பார்த்தோம், பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை ஓடக்கல்ல இருந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கூட 1 அடி 1.5 அடி போகலான்னு பார்த்தோம். பட் அது பிரேக் பண்ண முடியல, அது பாறை தான். அதோட வீடியோ தான் இது. நம்ம எடுத்த 14 குழியில் ஒரு குழி வடகிழக்கில் வருது, அது பக்கத்து வீடு காம்பவுண்ட் சுவர் பக்கத்தில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு செப்டிக் டேங்க் வாட்டர் வந்து அதில் லீக் ஆகிறதெல்லாம் நோட் பண்ணோம். இனிமேல் இந்த குழியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்.
இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு 14 குழி எடுத்திருக்கோம். அந்த 14 குழியிலையும் பாறை வந்திருக்காங்கிறத அஷ்யூர் பண்ணியிருக்கோம். ஒரு சில குழியில் 3 அடியிலே பாறை வந்திருக்கு, ஒரு சில குழியில் 4, ஒரு சில குழியில் 4 அடியிலையும் பாறை வந்திருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு அஷ்யூர் பண்ணியிருக்கோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷூரன்ஸுடன் சந்திப்போம்.